ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பானிபூரி கடையை வந்து எப்படி வைக்கிறது, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற பிஸ்னஸ் ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் தாங்க நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு பானிபூரி கடை வந்து நீங்கள் எல்லா ரோட்டோர கடைத்துலையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி டு ஸ்டார்ட் நான் சொல்ல, பட் இதோடைய க்ரோத் ரேட் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து இங்கே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வெறும் பானிபூரி, அதாவது நம்ம அந்த மசால் பூரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மசால் பூரி மட்டுமே வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டியிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா மேஜராக நமக்கு தேவையானது பானிபூரி. ஸோ அந்த குட்டி குட்டி பானிபூரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பல்கில் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 8 kgs வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் ப்ரைம் லொக்கேஷனில் வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்தளவு வந்து நல்ல சேல்ஸ் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக 5 kg வச்சுருக்கேன். ஸோ ஒரு கேஜி பார்த்திங்கன்னா 100 rupees அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இட்ஸ் சப்ஜெக்ட் டு வேரியேஷன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். ஸோ நீங்கள் எவ்வளவு சீப்பாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீப்பாக வாங்கினா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி கேன், ஸோ வாட்டர் கேன்ஸ் இங்கே தான் மினரல் வாட்டர்ஸே தான் நான் போட்டிருக்கேன். ஒரு கேன் 30 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு 5 கேன் உங்களுக்கு ஆவரேஜாக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் மசாலா அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரிக்கு வந்து பொட்டேட்டோஸ் தேவைப்படும், அப்புறம் ஆனியன்ஸு, அப்புறம் எண்ணெய், பட்டாணி, அப்புறம் மசாலா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 rupees பர் டேக்கு நான் சொல்கிறேன். 600 rupees வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு அந்த டிஷ்யூ, பேப்பர் கப்ஸ்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 500 rupees அப்படின்னு நான் வந்து இங்கே கேல்குலேஷன் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு உங்களோட ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1750 rupees வரும். ஸோ இது சப்ஜெக்ட் டு வேரியேஷன். நீங்கள் எந்த அளவு குறைச்சி வாங்குறீங்களோ அதிகமாக வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். ஸோ இங்கே காசுக்காக 1750 rupees வருது. அதுக்கப்புறம் இங்கே பொதுவாக இந்த பானிபூரி கடை வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய மாலோடைய வாசலில் நிறைய ஒரு ஹை பீப்புள் க்ரௌடு இருக்கிற இடத்துல வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு வாடகை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல பாப்புலரான இருக்கிற துணிக்கடை வாசலில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 பானிபூரி கூட சேல்ஸ் ஆகும். பட் அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கடை. ஸோ ஒரு சில கடை வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 rupeesலேருந்து 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைம் லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த ரெண்ட் வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக 100 rupees தான் வச்சுருக்கேன் ஒரு நாள் வாடகை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ரி, அந்த லைட்டிங்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கான பேட்ரி, அப்புறம் கேஸு, அதில் வந்து நான் 1000 rupees அப்படின்னு நான் வச்சுருக்கேன். 1000/30 போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளோட வாடகை வரும்ன்றிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 133 rupees கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு நமக்கு வந்து மாதமான அந்த ஷாப் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நான் மாதத்துக்கு 1000 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு 33 rupees பர் டே அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை டேரெக்டாக பண்ண போகிறதுல ஒரு லேபரை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து 750 rupees வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். புது பசங்களாக இருந்தாங்கன்னா 500 rupees ஒரு நாள் லேபர் சார்ஜ்னு கொடுக்கலாம். இல்லை 1500 கூட நீங்கள் கொடுக்கலாம். அப் டு 2000 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய லொக்கேஷன் எந்தளவு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, எங்கே எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல், லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2667 rupees உங்களுக்கு வந்து பர் டே சார்ஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பானிபூரி, அதாவது பானிபூரி இந்த சென்ஸ் ஆஃப் நான் இங்கே சொல்கிறது அந்த மசால் பூரி, அந்த மசால் பூரி செய்கிறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 rupees தான் வரும். ஆனால் ஒரு மசால் பூரியை நீங்கள் வந்து அப் டு 20 to 25 rupees வரையும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இங்கே நான் வந்து ஆவரேஜாக 22 rupees அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இது நீங்கள் 20 rupeesக்கும் சேல் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து 25 rupeesக்கும் சேல் பண்ணலாம், இல்லை நீங்கள் 15 rupees கூட நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 20 rupeesனு வச்சேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் பர் மந்த் பார்த்திங்கன்னா 2,20,000 rupees வந்து கிடைக்கும். அது நான் கால்குலேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து 20 rupees அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். 22 rupeesனு வச்சுக்கிறேனே, 22 rupeesனு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 500 பானிபூரிஸ், அதாவது நான் இந்த கப் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது வந்து பானிபூரி தான் நான் சொல்ல வரேன். இந்த பானிபூரி நீங்கள் 22 rupeesக்கு 500 பீஸ் நீங்கள் விற்றீங்கனாலே உங்களுக்கு வந்து 11,000 rupees வந்து ஒரு நாள் செலவு வந்து ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8,333 rupees வந்து கிடைக்கும், வெறும் ப்ராஃபிட் மட்டும். ஸோ இந்த ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம ஒரு மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணோம், இன்டூ 30 போட்டோம் அப்படின்னா 2,50,000 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்து கிடைக்கும்.
ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் வெறும் அந்த மசால் பர்பஸ்க்காக நான் வெறும் அந்த மசால் பொரியை மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 500 கப்ஸ் அப்படின்றது வந்து விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஒரு மசால் பூரியோ இல்லை வந்து காளானோ இல்லைனா வந்து வெறும் பானிபூரியாக கொடுக்கறது, இது எல்லாமே சேர்த்து தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் போடும்போது இன்னும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. இன்னும் நீங்கள் ஸ்வீட் கார்ன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆட்-ஆன்ஸ் வந்து உங்களுடைய கடைகளில் நீங்கள் வைக்கும்போது இன்னும் லாபங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு XXXல இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்தளவு வந்து உங்களுக்கு வந்து இதில் லாபத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு 11,000 ருபீஸ் விற்று 11,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு மார்க்கெட் பண்ணி அதில் உங்களுக்கு 8,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் யூட்டன்சில்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் ஒன் டைமு. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தள்ளு வண்டியோ இல்லை ஷாப் அட்வான்ஸோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஜென்டலான விதத்தில் நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் சேர்லாம் வச்சிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ராக்டிவ் பர்பஸ்க்காக லைட்டிங்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த பானிபூரி கடை நீங்கள் இந்த கால்குலேஷனாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் லைவில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா லொக்கேஷன். ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய சக்ஸஸ் வந்து பார்த்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லொக்கேஷன் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல தான் இந்த பிஸ்னஸுடைய சக்ஸஸே இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 500 கப்ஸ் அதாவது நீங்கள் அந்த பானிபூரியை விற்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் உங்களால் மந்த்லி ஒரு 2 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே வந்து பார்க்க முடியும். ஸோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பானிபூரி பிஸ்னஸ். அண்ட் இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் பண்ணுற லைவில் களத்தில் இறங்கி பண்ணும்போது இந்த பிஸ்னஸ்க்கு நிறைய சேலஞ்சஸுமே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பிஸ்னஸை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன, உங்கள் ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா, அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு பிஸ்னஸ் பிளானுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் அவங்கள சந்திக்கிறேன். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அண்ட் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.